ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று செவ்வாயில் இதை நீ கேட்டுவிட்டால் கேட்டு முடித்த 100 நிமிடத்தில் நீ எதிர்பார்த்தது உன்னை தேடி வரும். இந்த திருச்செந்தூர் முருகன் மேல் நம்பிக்கை இருக்கிறது தானே? நம்பிக்கையோடு இருந்தால் முழுவதுமாக கேள் தங்கமே, செல்வமே. மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நில். இப்போதே எழுந்து நில். தோல்விகளை சந்தித்ததால் நீ வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டாய் என்று யார் சொன்னார்கள்? நீதான் இறுதியில் ஜெயிக்கப் போகிறாய். தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லக்கூடாது. வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் வந்து வந்து போகத்தான் செய்யும். இது நடைமுறைதான் தங்கமே, இது இயல்புதான் தங்கமே. ஆனால் எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் முயற்சியிலிருந்து விலக நினைக்கக்கூடாது, தப்ப நினைக்கக்கூடாது, தவற நினைக்கக்கூடாது, கீழே விழ நினைக்கக்கூடாது. சில நிகழ்வுகள் உன் மனதிற்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும், நிம்மதியையும் கொடுக்கும். ஏற்றுக்கொள். ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு மாற்றத்தை உண்டாக்கத்தான் செய்யும். நீ எதிர்பார்த்தது உன்னிடம் கிடைக்கப் போகிறது என்று என்ன சொன்னேன் தெரியுமா? ஏன் சொன்னேன் தெரியுமா? உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. பிரிந்தவர்கள் அவர்களாகவே வந்து சேரப்போகிறார்கள். உனக்கு நெருங்க இருக்கிறது ஒரு பொன்னான காலம். நீ அனுபவித்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகி புத்தம் புது வாழ்க்கையை அமர்க்கலமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செல்வ செழிப்பாக சீரும் சிறப்புமாக இன்று செவ்வாயில் என் ஆசீர்வாத அருளால் வாழப்போகிறாய். நீ வேண்டாமென தவிர்த்தவர்கள் நீ வேண்டுமென தவிப்பார்கள். உன் அன்பு புரிய போகிறது தங்கமே அவர்களுக்கு. அதனால் தான் சொன்னேன், நீ எதிர்பார்த்தது உன்னை தேடி வரப்போகிறது. நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது. பொறுத்திருந்துதான் பாரு. நீ விரும்பும் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. கூடிய விரைவில் உன் வீட்டில் செல்வம் பெருகப் போகிறது. எல்லா மங்களங்களும் உன் வீட்டில் நிகழப்போகிறது. செல்வமே, என்ன செய்வது என்று குழம்பிக் கொண்டிருக்கிறாய். இப்போது அனைத்திற்கும் நான் தீர்வு தரப்போகிறேன். பிரச்சனைகளை கண்டு மட்டும் ஓடி ஒழியாதே. ஒரு நாள் அந்த பிரச்சனைகளை எதிர்த்து நின்றுதான் பாரு. அந்த பிரச்சனை உன்னை விட்டு விலக ஆரம்பித்துவிடும். ஒரு பிரச்சனை உன்னை துரத்தும் வரைதான் நீ ஓடும் வரை அந்த பிரச்சனை துரத்திய இடத்தில் என்று அதை உற்று பார்த்தால் அது பின்தங்கிவிடும். உன் முருகன் நான் இருக்கிறேன். கவலைப்படாமல் அந்த பாரத்தை ஒப்படைத்துவிட்டு நீ மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழத் தொடங்கு. வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது. உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் திருச்செந்தூர் முருகனின் துணை என் பிள்ளையான உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே. உலகில் தூற்றுபவர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். அதையெல்லாம் கண்டுகொண்டால் உன் லட்சியத்தை எப்படி அடைய முடியும்? உன் கடமையை நீ சென்று கொண்டே இருக்கணும். உன் மனம் என்பது எப்போதும் கனத்த அமைதியோடு இருக்கிறது. நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். சில நிகழ்வுகளின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து எப்படி நொறுங்க போய் வைத்திருக்கிறது. உண்மையில் எல்லோரும் தன்னுடைய மனதை நிம்மதியாக வைத்து கொள்ள வேண்டும். மனம் என்பது சுத்தமான ஒரு கோவிலைப் போல் வைத்து கொள்ள வேண்டும். நீ நினைக்கலாம், முருகா, பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதையே குறிக்கோளாக கொண்டவரும் சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள் என்றும், ஒரு பாவம் மரியாதை எனக்கு 8 திசைகளிலும் இருந்தும் ஏன் துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கிறாய். உன் கேள்வி நியாயமானதுதான். இதுதானே வாழ்க்கையின் நியதி. யோசிச்சுப்பார். ஆனால் தங்கமே, நீ இழந்ததை திரும்ப பெறப்போகிறாய். உனக்குள் உள்ள சிக்கல்கள் தீரப்போகிறது. சோதனை கட்டத்தையே கடக்கப் போகிறாய். எல்லா செல்வங்களுமே உன்னை வந்து சேரப்போகிறது. உன் வாழ்க்கையில் மிக மிக பெரிய மாற்றம் உண்டாகப் போகிறது. உன் மனதில் ஓடும் அத்தனை எண்ணங்களும் ஆசைகளும் அதுதான் நிறைவேறும் என்று சொன்னேன். இப்போதைய வாழ்வு என்பது மிக மிக முக்கியம். எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டுமென்றால் இந்த முருகனின் அறிவுரையை கேட்டு அதை புத்தியிலும் மனதிலும் நிலைநிறுத்திக்கோ. நிச்சயம் நல்லது நடக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கையைதான் இனி வாழ்வாய். அடுத்தவர்களால் உனக்கு நன்மை எதுவும் இல்லை என்பதை நினைக்கச் செய்யவே இன்று நிறைய அறிவுரைகள் கூறியுள்ளேன். அதன்படி கேட்டு நடத்தங்கமே. வெகுளியாக இருந்து விடாதே.
உனது அன்பு குணத்தை, அப்பாவி குணத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்கவே வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட முட்கள் போல குத்தி கொண்டிருந்தவை. காலங்கள் மாறிவிட்டன தங்கமே. இனி வருவது நல்ல காலம்தான். இனி வருவது நல்ல காலம்தான். உன் கையை பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன். சொல்வதை கேள். யாரிடமும் தயவு செய்து வாக்குவாதம் செய்யாதே. அப்படி வாக்குவாதம் செய்தால் உன் நிம்மதிதான் கெட்டு போய்விடும். நிம்மதி தொலைந்தே போய்விடும். அதனால் வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நீ நகன்று விடும். நிம்மதியான வாழ்வில் மட்டும்தான் உன் நிம்மதி இருக்கிறது. மற்றவர்களை நேசிப்பதில் தவறில்லை. அவர்கள்தான் உலகம் என்று இருக்காதே. அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே. வாழ்க்கையை நீ போராடாமல் கடினம் என்று சொல்லாதே. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினம்தான். இந்த உலகில் நிரந்தரம் என இருவரை நினைச்சுக்கோ. ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா, இன்னொன்று உன் திருச்செந்தூர் முருகன். யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உனக்கானது எல்லாமே தருகிறேன். உன் வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதை தருகிறேன். உன் வாழ்க்கை உனக்கான ஆசைப்பட்ட வாழ்க்கையாக மாறப்போகிறது. அதை உருவாக்கிவிட்டேன். இனி உனக்கு நல்ல நேரம்தான். கண்மணியை ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. கண்ட இடத்தில் கொட்டக்கூடாது. குப்பை மட்டுமல்ல, குடும்ப பிரச்சனைகளையும் தான். பிறப்பது ஒரே ஒரு முறை, வாழ்வது ஒரே ஒரு முறை. பின் இடையில் எதற்கு கோபம் என்னும் வன்முறை? விட்டு கொடுத்து விடை. அன்பைத்தான் காட்டேன். நீ வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய். அன்பானவர்களை மட்டுமல்ல, எதிரிகளையும் கொடுத்தான். எதிரிகளையே உன்னிடம் அன்பு தோழமை பாராட்டி விடுவார்கள். நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். வலி கொடுமையானது தான். தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. வாழ்க்கை மிகவும் பெரியது தங்கமே. யார் ஒருவர் பிறர் மீது குறை கொண்டே குதர்க்கம் செய்கிறார்களோ அவர்கள் என் உள்ளத்தை தொலைத்து காயப்படுத்துகிறார்கள். எவன் எல்லா துன்பங்களையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டு இந்த முருகனை சரணடைகிறார்களோ அவன் என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான். நீ என் பிள்ளை. நீ என்னை மகிழ்ச்சியில் ஆற்றிக்கொண்டுதான் இருக்கிறாய் தங்கமே. வாழ்க்கையில் நீ நிறைய கற்றுக்கொள். வெற்றி என்பது, திரும்பவும் சொல்கிறேன், தற்செயலாக கிடைக்காது, தன்னுடைய செயலாக கிடைப்பது தான் முழு வெற்றி. நீரை போல எந்த சூழ்நிலையும் வாழ பழகிக்கோ. ஒவ்வொரு நிமிடமும் உன்னால் ஜெயிக்க முடியும். ஆனால் முதல் நிமிடம் மட்டும் நீ நிதானமாக யோசிக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், முதல் நிமிடம் மட்டும் எடுத்த நொடியில் நீ நிதானமாக யோசிக்கணும். உன் கடந்த காலம் உனக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர பாரமாக இருக்கக்கூடாது. உன் மனதை எப்போதும் ஒளியாக வச்சுக்கோ. நீ நினைக்கும் எண்ணம் உயர்வாக இருக்கணும். சாதிக்கணும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தால் சாதனை புரிவது எளிதான காரியம். மனதில் உள்ள காயங்களுடன் நீ சிரித்து வாழ்வது அவ்வளவு எளிதல்ல. எவ்வளவு கொடியது என்று உன் முருகனுக்கு தெரியும். அதனால்தான் உனக்கு எந்த காரியம் பெரியதாக தெரியவில்லை. உன் சமாளிக்கும் திறமையும் பொறுமையும் நினைத்து உன் முருகனுக்கு மிக்க சந்தோஷம், மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நான் வழிவகுத்து விட்டேன். ஓம் முருகா போற்றி போற்றி.